தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடத்த வேண்டும் என்று கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்காலத்தில், அதாவது கூடிய விரைவில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ள 5 மாநிலங்களில் உடனடியாக நடத்த கோரி பாஜகவுடைய மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான அஸ்வினி உபாத்யாயா தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் அடுத்த 6 மாதம் முதல் 7 மாத காலத்திற்குள் தேர்தல்கள் என்பது நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநிலங்களுடைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்து இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களுக்கு இது பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து இந்த மனுவை தாக்கல் செய்த நிலையில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வானது இந்த மனு மீது பதிலளிப்பதற்காக தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.